நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன், ஏதாவது ஸ்கூல் போகலன்னா போடா பள்ளிக்கூடத்துக்கு அப்படின்னு தான் பேக்கில் தான் அடிப்பார். அவ்வளோ வீராப்பா பேசின அவங்க ஹீரோவை பார்த்தாங்களே அப்படியே கண்ணீர் விட்டு அப்படியே இருக்கு, எங்கள் அண்ணன் மாதிரியே கண்ணு இருக்கு, என்ன கொஞ்சம் அண்ணனோட கைட்டாக இருக்காப்புல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணீர் விட்டு அதுதாங்க. ஐயோ ஐயோ பதறி அடிச்சு ஓடனோம்னா கம்போசிங் போயிட்டுங்க. ஐயோ ஏன் உசுருக்குல அந்த சாங்லாம் அந்த நினைவுகள்லாம் அப்படியே ஓடிட்டுருக்கு. உன்னை தெரியுமியா, மகாராஜா மண்டலாம் நடிச்சிருக்க, உன்னை தெரியுமியா, எங்கள் அண்ணன் மையம் விஜயகாந்தியா, விஜயகாந்த் அந்த மையம் வந்திருக்காப்லையாம்ல. நம்ம வந்து யூடியூப்லலாம் காலசாரமாக பேசி தான் அவங்கள பார்த்துருக்கோம். போல்டாக ஒரு சிங்கப்பொண்ணாக பேசி பார்த்துருக்கோம். அன்னைக்கு வந்து படம் பார்த்துட்டு பயங்கரமாக விழுந்து சிரித்தாங்க. அப்போ தான் அவங்க சிரிப்பை பார்த்தேன். ஏய் தம்பி யோப்பா, எங்கள் அண்ணன் எங்கே எங்கள் அண்ணன் எங்கேயா, உங்கள் அண்ணன் நான் உங்களே யாரும் தெரியாதுங்க, உங்கள் அண்ணன் எப்படி தெரியுங்க அப்படின்னு. ஏய் கிடுக்கிடுன்னு ஓடுவாப்ல, இருடா டவுசர் போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் டவுசரை மாட்டி அந்த நேர்வாவை சேர்த்து செவத்தில் ஒரு கால் வச்சு அடிப்பாப்புல. ஒரு கனெக்ஷனான ஒரு படம். எப்படின்னா எங்கள் ஊரில் விக்கி பிரதர் உங்களை பார்த்து பேசினதான் பேச முடியும். அண்ணே ஆனால் பிரசனுங்கெல்லாம் திட்டுறாங்கண்ணே, என்னை பார்த்து பேச வேணாம்னு சொல்கிறாங்க. அப்படியா? மக்களை பார்த்து நான் வந்து ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். எங்கள் ஊரில் ஒரு கதையாக சொல்லிடுறேன். 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். அப்போது எங்கள் ஊர் ஆப்பநாதன் கோவிலுக்கு வந்து சரத்குமார் சார் வந்திருந்தாங்க. அப்போ எங்கள் ஸ்கூலில் வந்து பெரிய பரபரப்பு. நான் ஒரு வந்து கேட்டெல்லாம் போட்டாங்க, யாரும் போயிடக்கூடாது சரத்குமார். நான் என்ன பண்ணேன், செவர் ஏதி குதித்து, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, செவர் ஏதி குதித்து ஓடிட்டேன். ஓடி போய் ஓகே 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 செவர் ஏதி குதித்து ஓடிட்டேன். ஓடி போய் சரத்குமார் சாரை பார்த்தேன். நாட்டாம படத்தில் பார்த்து ஒவ்வொன்று சவுண்டு, நிறைய க்ரௌடு வந்துட்டாங்க. அந்த க்ரௌடில் எல்லாருக்கும் கை கொடுத்துக்கிட்டே வராரு. நானும் கையை நீட்டிகிட்டு இருக்கேன், கை மிஸ் ஆயிடுச்சு. ரொம்ப வருத்தப்பட்டு சாமியெல்லாம் திட்டிகிட்டு இருந்தேன். ஆப்பநாதன் சாமி, நீ என்ன சாமி கை கொடுக்காம போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த படத்தான் கொம்பு சிவி படத்தில் சார் கூட த்ரௌட்டாக காமெடியாக நினச்சிருக்கேன். அன்னைக்கு கை கொடுக்க மிஸ் பண்ணி இன்னைக்கு நீங்க மேல வரப்ப கை கொடுத்துட்டு வந்தீங்க. அதுதான் அந்த கரெக்ட். சார் வந்து சார் கூட நடிக்கும் போது பயங்கர செட்டே ஜாலியாக வச்சுருப்பார். சார் வந்துட்டாவே எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அவர் கூட பேசி சிரித்து அன்றைக்கி மிஸ் பண்ண விஷயங்கள்லாம் லாஸ்ட்டாக வந்து படம் முடியும் போது, சார் உங்களை நான் அடுத்து ரொம்ப மிஸ் பண்ணுவேன் சார் அப்படின்னு. ஏன் கல்கி எப்படி சொல்கிறீங்க, என்னோடய பர்சனல் நம்பர் எடுத்துக்கோங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் அடிக்கடி கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கேப்டன் பண்ண எங்கள் அப்பா வந்து வெறித்தனமான விஜயகாந்த் சார் ஃபேன். எப்படின்னா நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன், ஏதாவது ஸ்கூல் போகலன்னா போடா பள்ளிக்கூடத்துக்கு அப்படின்னு தான் பேக்கில் தான் அடிப்பார், போடா பள்ளிக்கூடத்துக்கு. ஸோ அந்த மாதிரி எங்கள் ஊரில் ஏதாவது ஒரு சண்டை நடந்தாவே கிடுக்கிடுன்னு ஓடுவாப்ல, இருடா டவுசர் போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் டவுசரை மாட்டி அந்த நேர்வாவை சேர்த்து செவத்தில் ஒரு கால் வச்சு அடிப்பாப்புல. ஸோ அந்த மாதிரி வெறித்தனமான ஒரு ஃபேனு. இன்றைக்கும் எங்கள் வீட்டில் கேப்டனோட ஃபோட்டோ மாட்டி தான் வச்சு மாலை போட்டுட்ருப்பார். அவரோட பையன் இந்த படம் நடிக்கிறேன், அது சண்முகாண்டி பிரதர் கூட நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியாது. ஃபஸ்ட் ஷோ கூட்டி கொண்டு காமிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்புறம் சண்முக பாண்டியன் சார், அந்த நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து எனக்கும் சாருக்கும் வந்து ஒரு ஷாட்டு, என்னென்னா ஒரு ஜீப்பில் வர ஷாட்டு. பாலு சார் டைரக்டர் எல்லோரும் ஒரு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்காங்க. கையை காமிச்சா நாங்கள் 2 பேரும் ஜீப் எடுத்துக்கிட்டு அப்படி வரணும். அந்த மாதிரி அங்கே நின்றுக்கிட்டு இருக்கோம். ஒரு 10-15 பேர் வந்துட்டாங்க, ஒரு பைக்கில் வராங்க. வந்துட்டு நான் வெளியில் நின்றுக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட வந்து ஏய் தம்பி யோப்பா, எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் எங்கேயா, உங்கள் அண்ணன் நான் உங்களே யாரும் தெரியாதுங்க, உங்கள் அண்ணன் எப்படி தெரியுங்க அப்படின்னு. ஏய் நீ இந்த நான் நடிக்க வந்திருக்கேங்க, அங்கே பாருங்கள் கேமராலாம் இருக்குது அப்படின்னு சொன்னேன். உடனே வந்து அவங்க, உன்னை தெரியுமியா, மகாராஜா மண்டலாம் நடிச்சிருக்க, உன்னை தெரியுமியா, எங்கள் அண்ணன் மையம் விஜயகாந்தியா, விஜயகாந்த் அந்த மையம் வந்திருக்காப்லையாம்ல அப்படின்னு. அப்புறம் ஹீரோ வந்து அப்படியே தலையை குடிஞ்சு அப்படி பார்த்தாரு. பார்த்தாக்க அவ்வளோ வீராப்பா பேசின அவங்க
ஹீரோவை பார்த்தாக்கல அப்படியே கண்ணீர் விட்டு அப்படியே இருக்கு, எங்கள் அண்ணன் மாதிரியே கண்ணு இருக்கு, என்ன கொஞ்சம் அண்ணனோட கைட்டாக இருக்காப்புல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணீர் விட்டு அதுதாங்க. நான் அதை பார்க்கும் போது, ஏன்னா சரத்குமார் சாரையும் ஹீரோயின் பார்க்குறதுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட்டம் கூட்டமாக வருவாங்க, திருவிழா மாதிரி வந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ தான் நினச்சேன் எவ்வளோ பெரிய ஆள் கூட நம்ம நடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அப்போ தான் தோணுச்சு. அப்புறம் எங்கள் டைரக்டர் பொன்ராம் சார், இந்த எல்லா சந்தோஷத்தையும் கொடுத்த எங்கள் பொன்ராம் சார் வந்து, அதாவது எனக்கு விஜய் சேதுபதி அண்ணா ஆஃபீஸ்லேருந்து ஒரு கால் வந்தது, இந்த மாதிரி பொன்ராம் சார் பார்க்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் அப்படியே அந்த ஆஃபீஸ்லாம் தேடிக்கிட்டு அப்படியே போனால் ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி நான் வேலை பார்த்த அந்த ஆஃபீஸ் பருத்தி வீரன், அந்த படத்தில் தான் நான் ஃபஸ்ட்டு சினிமாவுக்கு வந்து வேலை பார்த்த ஒரு ஆஃபீஸ். அப்படியே பழைய நினைவுகள் அப்படியே பார்த்துட்ருக்கேன். ஸ்னேகன் சார், அமீர் சார்லாம் வந்து அந்த ஒரு ரூமில் கத்திட்டு இருப்பாங்க, ஐயோ 18 அடிச்சு ஓடணும்னா கம்போசிங் போயிட்டுங்க, ஐயோ ஏன் உசுருக்குல அந்த சாங்லாம் கம்போஸ், அந்த நினைவுகள்லாம் அப்படியே ஓடிட்டுருக்கு. அப்படியே பார்த்துட்ருக்கேன். அப்போது ஒரு சின்ன கதை தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. என்னென்னா, ஒரு பையன் மலையில் நினச்சிட்டு வந்தால் வீட்டிலேருந்து அப்பா வந்து சொன்னாங்க, ஏன்னா லூசு பையில மழை வருது தான் தெரியுதுல்ல, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான், மழை வருது தான் தெரியல, ஏன்டா குடை எடுத்துகிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு அப்பா சொல்லுவாராம். அண்ணன் சொல்லுவான்னா, ஏன்டா ஓரமாக நின்றுட்டு வரக்கூடாதா அப்படின்னா அண்ணன் திட்டுவாப்லையாம். ஆனால் பெத்த தாய் தான் வந்து துண்டை எடுத்து துவட்டு விட்டு, இந்த பாலா போன மலை என் புள்ள வரும்போது தான் வரணுமா அப்படின்னு அம்மா தான் சொல்லுவாங்களாம். அப்படி தாய் உள்ளம் கொண்டவங்க தான் எங்கள் பொன்ராம் சார். எத்தனையோ பெரிய காமெடி நடிகர்கள்லாம் இருக்காங்க, அவங்க கூப்பிட்டா உடனே ஓடியாந்துருவாங்க. இந்த பையன்கிட்ட ஏதோ ஒரு டேலண்ட் இருக்குது அப்படின்னு கூப்பிட்டு இந்த படத்தில் என்னை நடிக்க வச்சு எனக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன்லாம் கொடுத்து, பால் சார் கேமராவில் இப்படி ஒரு வாய்ப்பை அமைச்சு கொடுத்தாங்க. அப்புறம் நிறைய என்னமோ நினச்சேன், நிறைய பேசணும்னு. என்ன கேள்வி, எழுதிட்டு வந்து மறந்து போச்சா? மறந்து போச்சு நினைக்கிறேன் சார். அதான் சார், ஏதாவது எழுதிட்டு வந்திருக்கணும். இல்லை, எழுதி வந்து தான் பேசிட்டீங்க, மறந்து போச்சு. ஆமாம். அப்புறம் மேம் படம் பார்க்க வந்திருந்தாங்க. ஸோ நாம் வந்து யூடியூப்லலாம் காரசாரமாக பேசி தான் அவங்கள பார்த்துருக்கோம், போல்டாக ஒரு சிங்கப்பொண்ணாக பேசி பார்த்துருக்கோம். அன்னைக்கு வந்து படம் பார்த்துட்டு பயங்கரமாக விழுந்து சிரித்தாங்க. அப்போ தான் அவங்க சிரிப்பை பார்த்தேன். வெளியில் வந்துட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் எங்கள் ப்ரொடியூசர் சார், ரொம்ப நன்றி சார் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. யுவன் சங்கர் ராஜா சாரோட மிகப்பெரிய தீவிரமான ஃபேன் சார் நான். ரொம்ப நன்றி சார்.